நானும் அழாம பேசணும் ட்ரை பண்ணணும்னு பண்றேன். ஆனா என்னால முடியல. நிறைய டேக் போயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நேற்று எனக்கு இன்ஸ்டால ஒரு ஃபீட் வந்து உத்தரப்பிரதேசத்துல அவன் 1.5 வயசு குழந்தைய அப்படி தூக்கி போட்டு அடின்னு அடிக்கான். அது 2வது அடியிலேயே அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு நினைக்கிறான். கஷ்டமா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நேற்று அதை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒண்ணுமே ஓடலை, ஒரு வேலையும் ஓடலை, ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துட்டு இருந்தது. நைட்டு பாக்குறேன் அதே மாதிரி ஒரு 1.5 வயசு குழந்தை கேரளால வந்து அவங்க அம்மாவும் அவனோட 2வது கணவனும் சேர்ந்து உயிரோட இருக்கும் போதே அவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க. 51 வயசுல அந்த குழந்தை இறந்துருச்சு. 51 இடத்துல அவுட்டர் இன்ஜுரி இருக்கு, 91 இடத்துல இன்னர் இன்ஜுரி இருக்காமா உள்ளுக்குள்ள. சரிங்களா? அதுக்கப்புறம் கையை உடைச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஹைலைட்டா சிகரெட்ல சூடு வச்சிருக்காங்க. அந்த குழந்தை உயிரோட இருக்கும் போது இருந்தே நிறைய தடவை சிகரெட்ல சூடு வச்சிருக்காங்க. கை கால் எல்லாம் இருக்கு. பிறப்புறுப்பு முதற்கொண்டு அந்த குழந்தைக்கு சூடு வச்சிருக்காங்க. அரக்க நரக்கி இதெல்லாம் நம்ம உருவத்துல அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பீட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு? என்னால இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா நாங்களும் குழந்தை வளர்த்துருக்கோம். குழந்தைய கீழே போட்டா எறும்பு கடிச்சிருமோ, தொட்டில போட்டா கீழே விழுந்துருமோன்னு அவ்வளவு தூரம் பார்த்து நாங்க எல்லாம் குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கோம். இன்னும் கீழே இறக்கி விடாம எத்தனை தாய் தகப்பன் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? இப்போ நம்ம சூலூர்ல நடந்த விஷயம் அதெல்லாம் நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன். என்னால எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலயே தான் நான் அந்த வீடியோ போடல. போடும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆசாசியா பார்த்து அந்த முடியெல்லாம் வளர்த்திருப்பேன். அந்த குழந்தை எவ்வளவு இதா பண்ணிருக்கோம். அவங்க அம்மா வளர்த்தாலா என்னன்னு தெரியல. ஆனா நாங்களா இருந்தோம்னா அவ்வளவு கேர் பண்ணி தான் நாங்களும் வளர்க்குறோம் இல்ல. அந்த முடிய வச்சு அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. கழுத்து உடைச்சு, கைய உடைச்சு, மூஞ்சிய சிதைச்சு, இதெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் கூட பண்ணிருப்பாங்க இல்ல. உயிரோட இருக்கும்போது நீ எவ்வளவு சொல்லாத வழி இருந்திருக்கும். அந்த குழந்தை எப்படி கத்தி இருக்கும்ல. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் சென்சிட்டிவா என்னன்னு தெரியல, என்னால முடியல. இதுல எல்லாம் என்னன்னா ஒரு வருத்தமும் கோபமும் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 3 சம்பவத்திலயுமே இன்னும் எத்தனை சம்பவங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த 3 சம்பவத்திலயுமே அவங்க அம்மா சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தைங்களோட அவங்க அம்மாக்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் விஷயத்துல இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அவங்க போதை போட்டுட்டு இருந்தது உண்மை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் இல்ல. இது சமூகத்தை சொல்றதா யார சொல்றதுன்னு தெரியல. ஏன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்க என்னங்க பண்ணுவாங்க? நான் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்க அத்தனை பேத்துக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கட்டிட்டு போற இடம் எப்படி இருக்கும், கட்டிட்டு போறவன் எப்படி பாத்துக்கிறான் பண்றான், அதெல்லாம் வந்து தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சூழ்நிலைகள் நல்லா இருந்தா நிறைய தவறுகள் தவிர்க்கப்படும்ன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். ஆனா ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே நான் சொல்றேன், நீங்க சம்பாதிச்சு எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னால தனியா நிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. என்னால ஒரு குழந்தைய தனியா வச்சு சமாளிக்க முடியும், என்னன்னாலும் நான் பாத்துக்குவேன்ற சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கோங்க. இல்லைன்னா குழந்தை பெத்துக்காதீங்க. இன்கேஸ் அது தாண்டி அவ்வளவு தூரம் முடியலனால குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணிட்டு உங்களோட லைஃப் நீங்க பாருங்க. இல்லைன்னா அந்த குழந்தைங்களை பெத்துக்காதீங்க. குழந்தைங்களுக்காகன்னு சொல்லிட்டு எத்தனையோ தாய்மார்கள் இப்பயும் உயிரை கொடுத்து வளர்த்துட்டு அவங்களோட லைஃபை இழந்து எத்தனையோ தாய்மார்கள் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 180% தாய்மார்கள் தான் அப்படி இருந்துட்டு இருக்காங்க. 20% தாய்மார்கள் தான் நல்லபடியா வீட்டுக்காரரோட சேர்ந்து குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் கூடயே இருந்தாலும் கூட ஒரு தாயா தான் தனியா அத்தனை குழந்தைங்களையும் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க ரேட்டிங்ஸ் ஜாஸ்தி. இதுக்கு யாராவது ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. என்னதான் வந்து புருஷன் கூடயே இருந்தாலும் புருஷன் சம்பாதிச்சு கொடுத்தாலும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை தனியா வளர்த்துட்டு தான் இருக்காங்க லேடிஸ். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொச்சையாகுது இந்த மாதிரியான தாய் இருக்கிறனால. சரியா? அதனால உங்களால முடிஞ்சா பிள்ளை பெத்துக்கங்க, அந்த குழந்தைங்களுக்காக வாழுங்க, அந்த குழந்தைங்களை வளர்த்துடுங்க. இல்ல உங்களோட இன்பமும் உங்களோட வாழ்க்கை தான் இம்பார்ட்டன்ட்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நீங்க உங்க லைஃப் பாருங்க. ப்ளீஸ் அந்த குழந்தைங்களை இப்படி எல்லாம் சித்திரவதை கொடுமை எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் நரகத்துல கூட இடம் கிடைக்காது.